யாரோ சில வாலிபர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, 3 வயதிலிருந்து ஒரு பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். வாரத்துக்கு 4 முறை என்னுடைய பெற்றோர் என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப பக்தி பெற்றோர். வீட்டுல டிவி கிடையாது, நல்லா ஜெபிப்பாங்க, டெய்லி பைபிள் படிக்க சொல்லுவாங்க, வீட்லயும் ஜெபம் நடக்கும். எப்ப பார்த்தாலும் எனக்கு ஊருக்கு போன ஞாபகம் இல்ல. எங்க சொந்தக்காரங்கெல்லாம் இந்த பெந்தேகோஸ்துல சேர்ந்ததுல இருந்து என்ன கைவிட்டாங்க. ஐயோ, இதுல போய் சேர்ந்துட்டாங்களே, இப்படி ரொம்ப பக்தி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தள்ளிட்டாங்க. அதனால என்னுடைய ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என் ஊருக்கு போய் என்னுடைய சொந்தக்காரர்கள் அநேகர் உயிரோடு இருக்கிறாங்களா மறிச்சிட்டாங்களான்னு கூட தெரியாது எனக்கு. அவங்கள பார்த்து அத்தனை 25-30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவருக்குள் வந்ததிலிருந்து கர்த்தர் அவர்களை விட அதிகமான அருமையான சொந்தக்காரரை கர்த்தர் உங்களுக்குள் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் வளர வளர பாவத்தை பற்றியதான அறிவு உண்டாயிருக்கு. ஸ்கூலுக்கு போகும்போது அங்க உள்ளதான கிளாஸ்மேட்ஸ் கூட படிக்கிறவங்க எல்லாம் அவங்க பாக்குற சினிமாவை பற்றி அந்த கதைகளை சொல்லும் போது, அவங்க என்ஜாய் பண்ற லைஃபை பத்தி சொல்லும் போது கவர்ச்சிகரமா இருக்கும். எனக்கு துக்கம் ஆயிடுச்சு. எங்க அம்மா அப்பா எல்லாம் இப்படி கோயிலுன்னு போறாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுன்னு சொன்னா, பக்கத்து வீட்டுல போய் விளையாட போனேன். விளையாட போகும்போது ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்டு, அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது நான் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போகும்போது அங்க டிவி ஓடிட்டு இருக்கு. அன்னைக்குதான் வாழ்க்கையில முதல் முறையா டிவியை பாக்குறேன். ஓடி பிடிச்சு விளையாட்டு நின்றுச்சு, டிவி என்ன பிடிச்சிச்சு. அப்படியே நின்ன, என்னதான் இப்படி புதுசா இருக்குது. நின்னு பார்த்தேன், அப்புறம் உட்கார்ந்து பார்த்தேன். அங்க என்ன ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தான், கராட்டை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் பக்கத்து வீட்டுல, என் வீடு பக்கத்து வீடு, அங்க அப்பா கூப்பிட்டுட்டே இருக்கிறார். எனக்கு கேட்கல, டிவி சத்தத்துல அவர் கூப்பிடுறது கேட்கல. அவரு கோவம் வருது, எங்க போயிட்டாங்க அப்படின்னு. வீட்டுல டிவி இல்ல, டிவியே பார்க்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வீட்டுல. நான் இங்க திட்டுத்தனமா உட்காந்து பாத்துட்டு இருக்கிறேன். கூப்பிட்டு பார்த்தாங்க, வரவே இல்லை. திடீர்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சின்ன பிள்ளை அது காம்பவுண்ட்ல நின்றுட்டு இருக்கும் போது என்னுடைய அப்பா வந்து அந்த பிள்ளை கிட்ட, தேஜு எங்க, அவன் எங்க, அவன் அங்கிள் அவன் வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு அங்கிள் சொல்லிட்டு போச்சு. நான் செத்தேன். நான் வீட்டுக்கு போன உடனே பெரிய டியூப், பிளாஸ்டிக் டியூப் இவ்வளவு நீட் இருக்கும், அதை வச்சு விட்டாரு எங்க அப்பா. என்ன அடி நடிச்சார், பயங்கரமா அழுத. கொஞ்ச நாள் அந்த வேதனை இருக்கிற வரைக்கும் டிவி பார்க்காம இருந்தேன். ஆனா டிவி என்ன ரொம்ப டைட்டா பிடிச்சிச்சு. அந்த வேதனை ஆறுன உடனே, வீக்கம் ஆறுன உடனே திருப்பியும் டிவியை பார்க்க போனேன் திருட்டுத்தனமா. அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் மோசமா பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டேன். அவ்வளவு கெட்டு போயிட்டேன் நான். அதே நேரத்துல வாரத்துக்கு 4 முறை கோயிலுக்கும் போவேன் நான். ஏன்னா பெற்றோர் சொல்றாங்கல்ல, கோயிலுக்கு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணு, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தான் இதுல போய் சேர்ந்துட்டாங்களோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்ப நான் யோசிப்பேன், இந்த பெந்தேகோஸ்தே ஜனங்கள்லாம் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாங்க. இதை செய்யாத, அதை செய்யாத, அங்க பார்க்காது, இங்க போகாது, அங்க போ. என்ன இது, ஒரு வாலிபன் ஒரு லைஃப் என்ஜாய் பண்றது கூட விட மாட்டேங்கிறாங்களே, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா, இவ்வளவு கண்டிப்பா இருக்கணுமா, இப்படி எல்லாம் நான் கேட்பேன் மனசுல. இப்படியெல்லாம் யோசிச்சதுண்டு. இந்த சபையில் உள்ள கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலக்கி, இப்படி எல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் வருமா அப்படின்னு ஒரு எழுப்புதலுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் நான். ஆனா அந்த எழுப்புதலே வரல. கடைசியில நான் என்ன பண்ணேன் தெரியுமா? சபை மாறல, நான் மாறிட்டேன். திருட்டுத்தனமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, வீட்டுல போய் சொல்லிட்டு, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சினிமாவை போய் பாக்குறது. நீங்களாம் நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, எல்லாரும் பண்றதா நானும் பண்ணினேன். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் கோயிலுக்கு போகும்போது அங்க பண்ற பிரசவம் ஈட்டி மாதிரி குத்தும், மனசாட்சி குத்தும், வாதிக்கும். ஆண்டவரே, இவங்க பரிசுத்தம் பேசுறாங்க, ஆனா என்னுடைய லைஃப் ஃபுல்லா தலைக்கீழா இருக்குது. நான் எதெல்லாம்
எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பண்ண தப்பு, அது அபாயகரமானது, இப்படி பண்ணனா ஜீவன் கெட்டு போயிடும் தான் சொல்றாங்க ஆண்டவரே. அப்ப நான் இப்படி ஜெபிச்சேன், ஆண்டவரே இவங்க எல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்கு, என்னால வாழ முடியல இந்த பரிசுத்த வாழ்க்கை. ஆனா ஒண்ணு செய்றேன், என்னால என்னை மாற்றிக்கொள்ள கூட முடியாது. என்னால பரிசுத்தம் சொல்றாங்களே அந்த பரிசுத்தத்தினுடைய டைரக்ஷன்ல திசையில ஒரு அடி கூட என்னால எடுக்க முடியாது. ஆனால் உம்மால என்ன மாத்த முடியும்னு சொன்னா நான் அதற்காக ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. என்னால முடியாது. இந்த ஒரு வார்த்தை, இந்த 2 வார்த்தை தான் நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னால முடியாது, ஆனால் உம்மால முடிஞ்சா என்னை நீர் மாற்றிக்கொள்ளும். பிரியமானவர்களே, அந்த சின்ன ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த பலவீனனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய ஆசைகளை, என்னுடைய இச்சைகளை மாற்றி 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 கர்த்தர் ஒரு மறுரூபத்தின் வேலையை உள்ள செய்து கொண்டார். நான் 3 வயதிலிருந்து ஒரே சபைக்கு நான் போயிட்டே இருந்ததுனால அங்க உள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் வந்து போவாங்க, தம்பி சின்ன வயசுல இருந்து இந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிற இல்லையா, நீ ஊழியத்துக்கு வரணும் சரியா அப்படின்னு. எனக்கு அந்த ஊழியக்காரனை அடுத்த முறை பார்த்தாலே அப்படியே டக் அடிச்சுட்டு எங்கேயாவது போய் மறைஞ்சிருவேன் நான். ஏன்னா திருப்பி ஊழியன் வந்து கூப்பிடுவாங்களே, இப்படி போஸ்ட் பண்ணக்கூடாது யாரையும், இப்படி வந்து வற்புறுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் முடிச்சோன்னா அந்த ஊழியக்காரங்க எங்கன்னு கேட்பாங்க. 2-3 ஊழியக்காரங்க என்ன குறி வச்சுட்டு வருவாங்க, தம்பி சின்ன வயசுல இருந்தே நீ இந்த சபையில தானே இருக்கணும், சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்கணும், சீக்கிரம் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிரிப்பேன் அப்ப நேரத்துல. அடுத்த முறை நான் பார்க்காத மாதிரி எங்கேயாவது காருக்குள்ள ஒளிஞ்சிருவேன், காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருவேன், எங்கேயாவது மறைஞ்சிருவேன். அப்படி வெறுப்பு இந்த ஊழியர் மேல. அப்போ ஒரு முறை ஒரு கார்ல ஃப்ரெண்ட்ஸோடு கூட நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையாண்டு நிறுத்தினாங்க. அந்த கடை பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் நின்று இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர். நான் என்ன பண்ணேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் அப்படியே குனிஞ்சு மறைஞ்சிட்டேன். ஏன்னா அவர் என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பெந்தேகோஸ்தேன்னு தெரிஞ்சிருமே, அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மறைஞ்சிட்டேன். அப்படி வெக்கப்பட்டேன், ஒரு பைபிளை தூக்குறதுக்கு வெக்கப்பட்டேன், நான் கிறிஸ்டியன் சொல்றதுக்கு வெக்கப்பட்டேன். அப்படி ஒரு மோசமான பையனா இருந்தேன். ஆனா உள்ளத்துல ஒரு வாஞ்ச, பரிசுத்தமா இருக்கணும், அதான் நல்ல வாழ்க்கை, அதான் ஒழுங்கு. ஆனா முடியலையே நான் சின்ன ஜெபம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, அதை கேட்டு கர்த்தர் என்னை மாற்றினார். இது போல என்னை போல பலவீனமா இருக்கிறவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால், எனக்கு மாற்றம் இல்லையே, எனக்கு ஜெயம் இல்லையே, எனக்கு விடுதலை இல்லை என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் இது மாத்திரம் செய்யுங்கள். ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருங்கள். ஆண்டவரே என்னால முடியலையே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். அதை மாத்திரம் விட்டுடக்கூடாது. பிசாசு உங்களை கண்டம் பண்ணிதான் நரகத்துக்கு தள்ள பார்ப்பார். உன்னால முடியாது, உன் ரட்சிப்பை நீ இழந்துட்டேன், போச்சு, நீ கோயிலுக்கே போகாத, ஜெபிக்காத, போய் தற்கொலை பண்ணு, இப்படி எல்லாம் ஐடியா கொடுப்பாங்க. தயவு செய்து அந்த ஐடியாக்கெல்லாம் கேட்காது, செவி கொடுக்காது. அது பிசாசுடைய ஐடியா. நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர், விடுவிக்கிற ஆண்டவர். நிச்சயமா என்னை ரட்சித்தவர் உங்களையும் விடுவிப்பார். அதனால வளர வளர இந்த யூனிஃபார்மை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு, இந்த யூனிஃபார்மை போட்டிருக்கிறவங்க பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன்னா அது பெரிய அதிசயம் தான். அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்தது? கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனதை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். எதை விரும்பி நாடி உலகத்திற்கு சென்றேனோ அதன் மேல் ஒரு வெறுப்பை தந்தார். அதெல்லாம் மாயே என்று உணர கர்த்தர் உதவி செய்தார். எதெல்லாம் வெறுத்து என்னுடைய பெற்றோர் இந்த காரியத்துக்கு வற்புறுத்துகிறாள், ஏன் இப்படி போர்ஸ் பண்றாங்கன்னு என்று வெறுப்பு காரியங்களை விரும்ப ஆரம்பித்தேன். 4 முறை கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தவன் 6 முறை 7 முறை எல்லாம் கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். போக ஆரம்பிச்சு என்னுடைய மைண்ட கர்த்தர் மாற்றினார். ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார். ஒன்றே நான் நாடுவேன், ஒன்றே நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். உம்முடைய ஆலயத்தில் தங்குவதற்கும் என்னுடைய நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய மகிமையை தரிசித்து உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையே நான் நாடுவேன் என்கிறதான வசனத்தின் மூலமா பேசினார். அந்த நாளிலிருந்து ஆண்டுடைய ஆலயத்தில் எப்படியாவது தங்க வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு வாட்சி எழுப்பிக்கொண்டே இருக்கு. பீத்தம் போனோம், சர்ச்சுக்கு போனோம், இதுதான் என்னுடைய வாட்சியா இருந்தது எப்போது. அப்போ கர்த்தருடைய கிருபையினால ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்னை வேறு பிரித்தார், என்னை மாற்றினார், என்னுடைய ஜீவத்தை மாற்றினார். எனக்கு நல்லா சொல்ல முடியும், இன்னைக்கு கூட இந்த ஊழியத்துல நிக்கிறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைதான். ஆனால் நான் ஒன்றை அறிவேன், என்னுடைய தேவன் என்னை சேற்றிலிருந்து தூக்கி விட்டார். என்னை அவர் கண்மலையாகி அவர் மேல் நிறுத்தி என்னுடைய அடிகளை அவர் ஸ்திரமாக்கி இருக்கிறார். ஆகையால் இப்படி போராடி கொண்டிருக்கிறதன் யாராவது இருப்பார்கள் என்றால்
கர்த்தர் உங்களுக்காக தான் இந்த சாட்சியை சொல்ல முடியாது ஏவினார். என்னை ரட்சித்தவர் உங்களையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இந்த நம்பிக்கையோடு நான் சாட்சியாக இந்த 4வது பாட்டை மறுபடியுமாக பாடப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து சாட்சியாக பாடக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக. சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி இருக்கிறார்.